அவளோட நீ அதிகமா பேசாத, புரிஞ்சுதா? ஏய், நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் கொலைய பண்ணிருக்கணும். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் அண்ணன் மேல கை வைக்க கூடாதுன்னு. மீறி பண்ணிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? Come on, Alia. You can come up with something better. உன்னோட தேவையில்லாத பேச்சுங்களை கேட்டு கேட்டு எனக்கு பயமே விட்டு போச்சு. நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், ஆனா கடைசியில நீ எதுவும் பண்ண மாட்டேன். என்னமோ எல்லாத்தையும் ஒழுங்கா பண்றவன் மாதிரி பேசுற. எவ்வளவு நாளா கதை விட்டுட்டு இருக்க. நான் பிரக்யாவை கொன்னுடுவேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடதுன்னு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? அவளுக்கு பதிலா அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்க. அதுக்கப்புறம் என் அண்ணனையே கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க. How dare you? உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, நான் மத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பிடிக்கிறதோ இல்ல பின்னாடி ஓடி போய் அவங்கள பிடிக்கிற பழக்கமோ அதெல்லாம் எனக்கு இல்ல. நான் என்னுடைய வழியில போயிட்டு இருப்பேன். ஆனா என் வழியில யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அவங்கள விலக்கிடுவேன். அப்படின்னா இனிமே உன் வழியை நீ மாத்திக்க நிக்கில். ஏன்னா இப்ப நீ போயிட்டு இருக்கிற வழியில என் அண்ணன் இருக்கான். என் அண்ணன் கூட நான் இருக்கேங்கிறத மறந்துடாத, புரிஞ்சுதா? ஒழுங்கா என் அண்ணனை விட்டுடு. இப்பவும் டைம் இருக்கு. நீ ஒன்னு சொல்ல, இந்த வழி மாத்திர ஐடியா இருக்குல்ல, அதை ஏன் நீ உங்க அண்ணனுக்கு சொல்ல மாட்டேங்கிற? எல்லா தடவையும் ஏதாவது பண்ணி பிரக்யா காப்பாத்துறதுக்கு அவ பின்னாடியே வந்துடுறான். ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறானா, பாட்டு பாடுறதா அவனை விட்டுற சொல்லு. போய் படத்துல நடிக்க வேண்டியதானே? Just stop it. நீ ஓவரா பேசிட்டு இருக்க. அண்ணன் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவன் எப்பவுமே செய்வான். நீ தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். எல்லா தடவையும் வாய் கிழிய பேசுவ, ஆனா கோட்டை விட்டுருவேன். அடுத்து உங்களை குத்து சொல்றதே உனக்கு குழப்ப போச்சு. என்ன சொன்ன நீ? பிரக்யாவை நான் பாத்துக்கிறேன், அவளை கொலை பண்ண வேண்டியது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னியா இல்லையா? ஆனா உன்னோட பிளான் ஃபிளாப் ஆயிருக்கு. உன் கண் முன்னாடி அந்த பிரக்யா தப்பிச்சு என் கண்ணதற்கு அவ ஓடிதான் போனா. உன் கண்ணதற்கு அவ கல்யாணம் பண்ண போனாலே. ஒன் செகண்ட், லெட் மீ திங்க். நீ நல்லா ஆர்கனைஸ் பண்ண அந்த கல்யாணத்துல பிரக்யா கல்யாண பொண்ணா ரெடி ஆகி அபிய கல்யாணம் பண்ண போயிட்டு இருந்தா. எஸ் வாட்? நான் நடுவுல வந்து அதை தடுத்து நிறுத்தின. இல்லனா உங்க ரெண்டு பேருக்கும் இந்நேரம் கல்யாணம் இருக்குமே. நான் தடுத்தது நல்லதா போச்சு. ஆனா நான் ரிட்டையர் ஆயிரணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ரிட்டையர் ஆயிரணும் தான், ஆனா ஒருவேளை அந்த கல்யாணம் நடந்திருந்தா நீ அந்த வீட்டை காலி பண்ணிருக்கணுமே. அப்படியா? அப்படின்னா அவளை இங்க கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னு கொஞ்சம் சொல்றியா? அதான் அவ தப்பிச்சு ஓடிட்டாளே. ஓடிட்டாதான், ஆனா ஓடி ஓடி எங்க போவா? அபிதான் என்கிட்ட இருக்கானே. எதையும் புரிஞ்சுக்கவே கூடாதுங்கிற முடிவோடய இருக்கியா நிக்கில் நீ? அங்க பிரக்யாவோட அம்மா உன் ஆளுங்களை பாத்துருக்காங்க. இங்க பிரக்யா உன் இடத்தையே பாத்துருக்கா. அப்ப என்ன பண்ணுவா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் இங்க கூட்டிட்டு வந்துருவா. அவங்க இங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்ற, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிட்டு இங்க இருக்காத. ப்ளீஸ் ஆலியா, ஐ சீரியஸ்லி ரெஸ்பெக்ட் யுவர் லவ் ஃபார் மீ, பட் ஜஸ்ட் ஷட் அப். என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் ப்ரொடக்ஷனர் யார் பண்றது? அபி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்னால பண்ண முடியும். கடைசி தடவையா சொல்றேன், மரியாதையா என் அண்ணனை விட்டுரு. இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எல்லா தடவையும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லு. இன்னைக்கு நானும் பாத்துறேன் நீ என்ன பண்ணுவ, அப்புறம் என்னால ஒண்ணு என்ன பண்ண முடியும்னு. நீ கூட நல்லா பாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இந்த தேனி எங்க இருந்து வந்தது? அட தேனிங்க எங்க இருந்துடா வந்தது? அங்க பாருங்க, எங்க இருந்துடா வருது? அங்க பாருங்க அண்ணே, நிறைய வருதுண்ணே. அண்ணே இப்ப என்ன பண்றது? ஏய், அத யாரா கலச்சாங்க? வாங்கடா, ஓடுங்கடா, ஓடுங்கடா. போயிடலாண்ணே. சீக்கிரம் வாங்க, வாங்க. ஓடுங்க, ஓடுங்க.
அந்த ஆள் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அவன் வாய்ஸ் நிக்கில் மாதிரி இருக்கா இல்ல அவன் நிக்கில் மாதிரி பேசுறானா? நீ நிக்கலான்னு கேட்டப்ப வேணும்னா அப்படியே நினைச்சுக்கன்னு வேற சொன்னான். அவன் சொன்னதை நம்பணுமா நம்ப கூடாதா ஒண்ணுமே புரியல. இவன் நிக்கலா இல்லையா? ஏய், யார் நீ? எதுக்கு கோணியால மூஞ்சிய மூடி இருக்க? இவரை சத்தத்தை வச்சே என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாரு. என்ன இவரால என்ன கண்டுபிடிக்க முடியல? இவருக்கு நான் என் முகத்தை காட்ட போறது இல்ல. எப்ப கண்டுபிடிக்கிறாரோ கண்டுபிடிக்கட்டும். ஏய், இந்த மாதிரி முகத்தை மூடிட்டு என்ன பயமுறுத்தலாம்னு நினைச்சா அது உன்னோட தப்பு. நான் அவ்வளவு ஈஸியா எல்லாம் பயப்பட மாட்டேன். மரியாதையா நீ யாருன்னு முகத்தை காட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, சொன்னா கேளு. ஹலோ, நீ மனுஷனா பேயா? ஒருவேளை மனுஷனா உனக்கு இப்பயே வார்னிங் கொடுக்கறேன். எனக்கு கிட்டார் வாசிக்கிறது மட்டும் இல்ல, நன்சக்கும் யூஸ் பண்ண தெரியும். எனக்கு கராட்டேவும் நல்லாவே தெரியும். ஒருவேளை நீ பேயா இருந்தனா எனக்கு கந்த சஷ்டி கவசமும் நல்லாவே தெரியும். என் பாட்டை படிக்கும் போதெல்லாம் நான் நல்லா கேட்டிருக்கேன். கந்த சஷ்டி கவசம் படிச்சு நான் உன்னை துரத்து விட்டுருவேன். என் கிட்ட வராத ப்ளீஸ். யார் நீ? மனுஷனா பேயா? சொல்லு. நான் ஒரு பேய். பேயா? பேயா? பேய் பேசுது. இத பாரு, நான் சீக்கிரமா சாக விரும்பல. அதுவும் பேய் கையால சாக விரும்பல. ப்ளீஸ். நான் உன்னை கொல்றதுக்கு இல்ல, காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன். காப்பாத்துற பேயா? ஆமா. அப்படின்னா நீ ஃப்ரெண்ட்லி பேயா? இது பாரு பேயே, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில பேசுற பேய பார்த்தது இல்ல. ப்ளீஸ் உன்னோட முகத்தை காட்டு. யார் நீ? உன் முகத்தை காட்டு பேயே. இல்ல, பேசுற பேய் எப்படி இருக்கும்னு எனக்கு பார்க்கணும்னு இருக்கு. இப்படித்தான் இருக்கும். குண்டச்சி, இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ண. இதெல்லாம் என்ன கடிச்சு நான் எங்கிறது ஓடிடுவேன் தானே பிளான் பண்ணிருக்க. ஆமா, நான் சொன்ன உடனே அவனை போய் கடிச்சிடும். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஆளுங்களை மிரட்டுறதுக்கு இந்த தேனியோட ஹெல்ப் எனக்கு ரொம்பவே. இவனுங்கெல்லாம் எங்க போய் தொலைஞ்சானுங்க? டேய், just shut up. நான் உன பிரகே கிடையாது.
நீ மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறதுக்கு. அவளே இங்க இருந்து ஓடிட்டான். நானும் ஒண்ணு தனு கிடையாது உன் பேச்சுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு, புரிஞ்சுதா? அண்ட் உங்க அண்ணனை பிடிச்சது நீ சொன்ன உடனே நான் விடுறதுக்காக இல்ல. ஓ, ஓ. டேய் எங்கடா இருக்கிறீங்க? சீக்கிரம் வந்து இதெல்லாம் விரட்டுங்கடா. வந்துட்டேன் சார், வந்துட்டோம். நான் கடைசியா உன்னை வார்ன் பண்றேன். ஒழுங்கு மரியாதையை அண்ணனை விட்டு. நான் உனக்கு எதிரியா மாறினா அப்புறம் அது நல்லது இல்ல. நாம 2 பேரும் இன்னைக்குல எண்ணில இருந்து எதிரிங்கதா. இன்னைக்கு நீ அதை முடிச்சிடலாம்ல. இன்னைக்கு அதை முடிக்கிறதுக்காக என் உயிரை கூட பணைய வைக்க நான் ரெடியா இருக்கேன். நல்ல வேளை என்கிட்ட இந்த பாடி ஸ்ப்ரே இருக்கு, அதாவது தேனியை விரட்டுற ஸ்ப்ரே இருக்கு, இல்லனா அவ்வளவுதான். அண்ணா உங்களுக்கு நிறைய தேனி கடிச்சிருக்குண்ணே. உனக்கு தான் தெரியல, என் கிட்ட இருக்கிறது எனக்கு அவ்வளவு நல்லா தெரியாதுன்னு. பார்க்காம விரட்டா. இருங்கண்ணே பாத்துக்கிறேன். என்னடா என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கடா போய் அபிய போய் பாருங்கடா. இங்க பாருங்க, போய் அவனை ஜஸ்ட் பாத்துக்கிட்டு இருங்க. அவனை தொட்டிங்கன்னா ஆலியோ மேடத்துக்கு கெட்ட கோவம் வந்துடும். வாங்கடா வாங்க. நீ சொன்ன கேக்குற மாதிரி இல்ல. விஷயத்தை நானே என் கையில எடுக்கணும்னு நினைக்கிறேன். தள்ளு, வழிவிடு. என்னடா இது? இந்த தேனிய கூட தாங்கிக்கலாம், ஆனா இவ இம்சை தாங்க முடியலையே. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ தான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்த? உண்மையிலேயே நீ தப்பிச்சிட்டியா இல்ல இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருந்தியா? இல்ல, நான் இங்க இருந்து முன்னாடியே தப்பிச்சு போயிட்டேன். நான் இங்க இருந்து தப்பிச்சு போன வேகத்துக்கு இந்நேரத்துக்கு நான் வீட்டுக்கே போயிருக்கணும். ஓ, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போகல? யாரும் லிஃப்ட் கொடுக்கலையா இல்ல வீட்டு வழியே மறந்துட்டியா? நீ இப்ப இவங்க கிட்ட வந்து உன்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்களோ அங்கேயே டிராப் பண்ண சொல்லி கேட்க வந்திருக்கியா? இல்ல, நான் எதுக்கு இங்க வந்தேன்னா உங்களால என்னோட லைஃப் எப்பவுமே சிம்பிளாவே இருக்காது. எந்த விஷயம் சிம்பிளா இருந்தாலும் நீங்க வந்து அதை டிஃபிகல்ட் ஆக்கிடுவீங்க. ஏய், நான் என்ன பண்ண? நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன். காப்பாத்தவா? இதுதான் காப்பாத்துறதா? இத காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்களா இல்ல மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஹைப்பர் ஆகி இவங்க கிட்ட நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. வாண்டடா வந்து நீங்களே வசமா மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒழுங்கா வீட்ல இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். உங்களை அவ்வளவு திட்டணும்னு தோணுது. முதல்ல கட்ட அவுத்துட்டு அப்புறமா உங்க கூட சண்டை போடுறேன். அப்ப நீ என்ன பண்றனா, என்ன எப்படி எல்லாம் திட்டணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் புக்ல எழுதி கொண்டு வா. நெக்ஸ்ட் டைம் நீ என்ன திட்டுறதுக்கு பதிலா அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துரு, நானே அதை படிச்சு பாத்துக்கிறேன். உன்னை காப்பாத்த வந்த என்ன இப்படி அசிங்கமா திட்டுவ? நான் ஒன்னும் திட்டல, புரிய வைக்கிறேன். மத்தவங்களுக்காக நம்மளோட லைஃபை ரிஸ்க்ல வைக்கிறது முட்டாள்தனம்னு புரிய வைக்கிறேன். உங்களை நீங்களே எப்படி இப்படி கிட்னாப் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் வேணும்னெல்லாம் கிட்னாப் ஆகல. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ என்னோட ஹீரோயிசம்ல இம்ப்ரெஸ் ஆகி என்னை கட்டி பிடிச்சு யோவா ஹீரோன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ சிடுமூச்சி. இதுக்கு பேரு ஹீரோயிசம் இல்ல, மென்டலிசம். ஹலோ, நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்றதை நிறுத்து. அந்த ரவுடிங்க பண்ற டார்ச்சரை எவ்வளவோ தேவலாம். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. அவுட். எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஆர்குமெண்ட்டை ஜெயிக்கிறதுக்கு இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. இதுதான் உங்க பழக்கம். ஒண்ணு தெரியுமா, பொதுவா பொண்ணுங்க தான் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. எந்த ஆர்குமெண்ட்டையும் முடிக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடுறது. இப்போ உனக்கு இதுலயும் ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பண்ணது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு அதை சொல்லி புரிய வைங்க. எனக்கு நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு உங்களோட ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. டேய், ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க யாருமே வேணும்னே வந்து பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க. அதான் நானும் சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன். ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டா இருக்கிற யாருமே வேணும்னே பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க. இதெல்லாம் உன்னாலதான். நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணுல. அப்ப ஒரு விஷயத்த சொல்லு, நீ எதுக்காக அடிக்கடி கிட்னாப் ஆயிட்டு இருக்க? எதுக்கு பிரச்சனையை தேடி தேடி போற? டெல் மீ. நானா வேணும்னே கிட்னாப் ஆகுறேன்? 4 ரவுடிங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என் மண்டையில அடிச்சு நான் மயக்கமானதுக்கு அப்புறம் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? சர்ப்ரைஸ். நான் மட்டும் அவங்கள கூப்பிட்டு என் கைய காலை கட்டி போட்டுருங்க, என்ன இங்க லாக் பண்ணி வைங்கன்னு நான் சொன்னா? எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. யாரும் என் தலையில அடிச்சாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் இப்படி இருக்கேன். ஏய், நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன். பாக்க விடுங்க. எந்த பக்கம் அடிபட்டிருக்கு? எங்க அடிபட்டிருந்தா உனக்கு என்ன? உங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என்ன பாக்க விடுங்க. பாகுபலி. இவரு திடீர்னு இப்படி டென்ஷன் ஆவாருன்னு நினைச்சு பாக்கல.
இப்ப என்ன பண்றது? இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆலியாவும் நிக்கலும் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல? அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க? பேசாம நானே ஃபோன் பண்றேன். இவங்க பண்ற மாதிரி தெரியல. ஆலியா, நான் சொல்றது ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? நான் சொல்றத தயவு செஞ்சு இப்ப புரிஞ்சுக்க. இதெல்லாம் நான் என்னுடைய நல்லதுக்கு மட்டும் பண்ணல, 3 பேருக்காகவும் தான் பண்றேன். நான் எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. மரியாதையை என் அண்ணனை இங்க இருந்து விட. God, இந்த தனு சும்மாவே இருக்க மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற இடியட். ஆலியா, ஐ திங்க் நீ இப்ப தனு கிட்ட பேசுறதுதான் நல்லது. அவ எதுக்கு ஃபோன் பண்ணா நமக்கு எப்படி தெரியும்? ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஹலோ ஆலியா, எங்க இருக்க நீ? உன் கல்யாணத்துல இருக்க. ஆமா, நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல தனு? நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கே இல்லையா? என்ன காமெடி பண்றியா? நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க. உனக்கு தெரியாதா நான் நிக்கில பார்க்க வந்திருக்கேன்னு? அப்படின்னா அவன் கூட தானே இருப்பேன். சரி, நிக்கிலோட பேசுனியா நீ? இல்ல, நான் பேசல, பேசவும் விரும்பல. கேவலமானவனோட நான் கான்டாக்ட் வச்சுக்க விரும்பல. அவன் கூட பேச பிடிக்கல. Can you just mind your language? ரொம்ப ஓவரா பண்ற நீ. இங்க பாரு, நீ பொண்ணுன்றதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணிடுவ சொல்லு. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க வரது வேணா உன்னோட முடிவா இருக்கலாம், ஆனா நீ வெளியில போலாமா வேணான்றது நான் தான் முடிவு. ஹலோ ஆலியா, நிக்கல் இருங்க. ஓ, இப்ப நீ என்ன கூட கிட்னாப் பண்ணுவியா? எங்க பண்ணு பாப்போம். பண்ணு, எங்க கிட்னாப் பண்ணு பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு தேவைப்பட்டா நான் அதையும் பண்ணுவேன். ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஸ்டாப். இதோ, நீ தனுவோட ஃப்ரெண்டுன்றதுனால நான் உன்னை விட்டு வைக்கிறேன். நோ 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 நோ, நீ தனுவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன். ஐயோ ஆலியா, நிக்கல் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இது நம்ம 3 பேரோட ப்ராப்ளம் தான். நம்ம 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? நாம தானே சேர்ந்து இந்த விஷயத்தை சால்வ் பண்ணனும். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. அந்த பிரக்யா எங்க இருக்கா? இப்ப நமக்கு அதுதான் வேணும். பிரக்யா இன்னும் அங்க வரலையா? வீட்டுக்கு அவ வரல. இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. தனு வீட்ல இருக்கிற எல்லாருமே அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னனே, நீ எல்லாரையும் அப்சர்வ் பண்ணியா இல்லையா? இல்ல நிக்கல், நான் டைம் வேஸ்ட் பண்றத நிறுத்து தனு. ஒரு வேலையாவது நீ ஒழுங்கா பண்ணு ப்ளீஸ். ஏன்னா அவ கண்டிப்பா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி யாருக்காவது ஃபோன் பண்ணி இருப்பா. இப்ப கூட அவ யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். உடனே நீ அங்க போ. ஓகே, நான் போறேன். ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. பிரக்யா இங்க இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அவ இன்னும் வீட்டுக்கு போகலையா? எங்க போயிருப்பா? என் மேல கோவமா இருக்கீங்களா? சிரிப்பு வந்துட்டு இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அவ்வளவு கோவமா? ஆமா, கோவமா தான் இருக்கேன். உங்க கோவம் குறையாதா? கொஞ்சம் கூட குறையாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட வந்து நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன்னு சொன்னா அப்ப கூட குறையாது. சரி, நான் உங்ககிட்ட வந்து இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப தைரியசாலின்னு சொன்னா அப்பவும் கோவம் குறையாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட நீங்க ஹீரோ மாதிரி வந்து உங்க லைஃப ரிஸ்க் எடுத்து உங்க ஃப்ரெண்ட காப்பாத்துனீங்கன்னு சொன்னா? ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட். நான் உங்ககிட்ட உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி கவலைப்படுற மாதிரியே அவளும் உங்களை பத்தி கவலைப்படுறான்னு சொன்னா? அப்பவும் குறையாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட வந்து நீங்க என்ன காப்பாத்த வர்றது எனக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷம் என்னால உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு நான் நீங்க வரதுக்கு முன்னாடியே இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டேன், ஏன்னா உங்களை பத்தி அவ்வளவு கவலைப்படுறேன்னு சொன்னா? நீ சொல்றது உண்மையா? ஆமா. போதும், உங்களை சமாதானப்படுத்த என்கிட்ட இருக்கிற எல்லா வழியையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது நீங்களே சொல்லுங்க. வேணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி அது? நான் சொல்றத நீ செய்வியா? செய்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்ப உன் காதை பிடிச்சி சாரி கேளு பார்க்கலாம். ஆனா நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. காதை பிடிச்சி கேட்கலையே. ஆனா நான் சாரி சொல்றது முக்கியமா இல்ல காதை பிடிக்கிறது முக்கியமா? மறுபடியும் எதிர்த்து பேசுற பாரு. சரி, ஓகே, எதிர்த்து பேசல. நான் உங்களோட பிரக்யா என் காதை பிடிச்சு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை தெரியாம கஷ்டப்படுத்திருந்தேன்னா ஐ எம் ரியலி ரியலி சாரி. அப்புறம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே நான் உங்களை திட்டவே மாட்டேன். திட்டணும்னு நினைச்சேன்னா திட்டு இருக்கிற புக்கு கொடுக்குறேன். சந்தோஷமா? டைம் ஏன் வேஸ்ட் பண்ற? கிட்ட வா.
இப்ப சூப்பரா இருக்கு. ஐ எம் ரியலி சாரி. நான் சீக்கிரமா கட்ட விட்டு விடுறேன். என்ன உன கட்டா உட்கறதுலயே இருக்க? இப்படி வா. நம்ம 2 பேரும் இப்போ இந்த ரூல்ஸ மாத்திக்கிட்டோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்ன ஒரு ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ ஹீரோயினா வந்து என்ன காப்பாத்துற. ஜஸ்ட் ஒரு சூட்டும் மாஸ்கும் இருந்திருந்தா பாக்குறதுக்கு சூப்பர் ஹீரோயின் மாதிரி இருந்திருப்ப. சூப்பர். நான் ஒன்னும் சூப்பர் ஹீரோயின் ஆகணும்னு நினைக்கல. நான் உங்க ஹீரோயின் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களோட குண்டச்சி. சரி, முதல்ல நான் கட்ட அவுத்து விடுறேன். நம்ம இங்க இருந்து போயிடலாம்.